கதை நேரம். அம்மன் நம்பிக்கை. ஒரு சிறிய கிராமம். அங்கிருந்த ஒரு பழமையான அம்மன் கோவில். அந்த கோவிலில் இருக்கும் அம்மன் எதை கேட்டாலும் தரும் தாயாக அனைவரும் நம்பினார்கள். அந்த கிராமத்தில் வாழ்ந்தவன் தான் குமார். வறுமையே அவ்வாழ்க்கையை சூழ்ந்தது. அப்பா இல்லைங்க, அம்மா நோயால் அவதிப்பட்டாங்க. ஒரு நாள் கூட சாப்பாடு கிடைக்காத நிலை கூட வரும். ஒரு நாள் மாலை நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. குமார் கண்ணீர் மல்க அந்த அம்மன் கோவிலுக்கு சென்றார். அம்மா, என்னிடம் எதுவுமே இல்லைம்மா, என் அம்மாவை காப்பாத்து, நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன் என்று கதறினான். அவன் மனசு முழுக்க நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அந்த இரவு அவன் கோவிலிலேயே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை அவன் கண் விழித்து பார்த்தபோது அவன் பக்கத்தில் ஒரு சிறிய பை இருந்தது. அதை மெதுவாக எடுத்து திறந்து பார்த்தான். அதில் பணம் மட்டும் இல்லைங்க, மருந்து சீட்டு, சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. உடனே அதிர்ச்சி அடைந்தான் குமார். யார் இதை வச்சிருப்பாங்க என்று சுற்றி முற்றி பார்த்தான். அப்போது கோவில் பூசாரி அங்கே வந்தார். நேற்று இரவு ஒரு பெண் வந்து இதை கொடுத்துட்டு போனாங்கப்பா. அம்மன் மாதிரியான தோற்றம், கண்களில் கருணை என்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் குமார் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது. அவன் புரிந்து கொண்டான், வந்தது வேறு யாரும் இல்லை, என்னுடைய அம்மாதான் என்று. அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மெதுமெதுவாக மாறியது. அவன் உழைப்பும் அம்மன் அருளும் சேர்ந்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது. உறவுகளே, அம்மனை முழுமனதோடு நம்பினால் அவள் எப்போதும் நம்மை கைவிட மாட்டாள். அம்மன் அருள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயம் வரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.